முதலில் தலைப்புச் செய்திகள். நைஜீரியாவில் 2009 முதல் இன்று வரை 1,25,000 கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். நைஜீரியாவில் கிறிஸ்தவ இனழிப்பு தொடர்ந்து நடைபெறுகிறது. தேவாலயங்கள் எரிக்கப்படுகின்றன, பைபிள்கள் சாம்பலாகின்றன. இதை குறித்து ஒரு தகவல். இனி விரிவான செய்திகள். இன்றைய உலகச் செய்திகளை திறந்தால் நம் செவியில் முதலில் விழுவது உக்ரைன். Ukrainian city of Dnipro. காசா, மத்திய கிழக்கு, Israel, the Middle East, out of the Middle East. ஆனால் ஒரே ஒரு நாட்டில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் தினந்தோறும் உயிரிழக்கிறார்கள் என்பதை நீங்கள் கேள்விப்பட்டதுண்டா? அது நைஜீரியா. உலகின் எந்த நாட்டையும் விட கிறிஸ்தவர்களை அதிகமாக கொன்று கடத்தி துன்புறுத்திய நாடு. 2009 முதல் இன்று வரை 1,25,000 கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். 2024 ஆம் ஆண்டில் மட்டும் 7,087 பேர் உயிரிழந்துள்ளனர். அதாவது தினமும் 35 பேர் தேவாலயத்துக்குச் சென்றதற்காக கொல்லப்படுகிறார்கள். ஆனால் இந்த உண்மை பெரும்பாலான ஊடகங்களில் ஒளிபரப்பாகவில்லை. ஏனெனில் இது வணிகம் செய்யக்கூடிய செய்தி அல்ல. இது ஆவேசத்தை கிளப்பும் தலைப்பல்ல. இது கிறிஸ்தவர்கள் பற்றியது என்பதற்காக பலர் மௌனமாக இருக்கிறார்கள். நைஜீரியாவில் நடப்பது சாதாரண வன்முறை அல்ல. இது ஒரு மத அடிப்படையிலான இனழிப்பு. போகோ ஹராம், ISIS, அன்சாரு போன்ற தீவிரவாத குழுக்கள் கிறிஸ்தவர்களை குறிவைத்து தாக்குகின்றன. அவர்கள் தேவாலயங்களை எரிக்கிறார்கள், பெண்களை கடத்துகிறார்கள், குழந்தைகளை அடிமைகளாக்குகிறார்கள், பைபிள்களை எரிக்கிறார்கள். புள்ளிவிவரங்கள் சொல்கின்றன 19,000 தேவாலயங்கள் சிதைக்கப்பட்டுள்ளன. 10,000 கிறிஸ்தவ பள்ளிகள் அழிக்கப்பட்டுள்ளன. ஒரு தந்தை சொன்னார், என் வீடு எரிந்துவிட்டது, என் குடும்பம் கொல்லப்பட்டது. ஆனால் நான் இன்னும் பாடுகிறேன், ஏனெனில் என் இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் சொன்ன அந்த வார்த்தை நம்பிக்கையின் உயிருள்ள சாட்சி. My family members, they died in this house. 11, and some died in the other stores. Here and up, my house is up there. இன்று மேற்கு நாடுகளிலும் கிறிஸ்தவ மதத்திற்கு எதிரான அலை மெதுவாக எழுகிறது. கனடா 112 கத்தோலிக்க தேவாலயங்கள் எரிக்கப்பட்டன. அதற்குப் பிறகு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ சொன்னார், அந்த கோபம் புரிந்து கொள்ளத்தக்கது. அப்படியா? Institutions like the Catholic Church, it is real and it is fully understandable. தேவாலயங்கள் எரியும்போது அது புரிந்து கொள்ளத்தக்கது என்கிறார். இதுதான் இன்றைய உலகின் மனநிலை. ஈரான், சவூதி அரேபியா, அங்கு பைபிள் வாங்குவது சட்டவிரோதம். பார்சி அல்லது அரபு மொழியில் பைபிள் விற்க முடியாது. அது மதமாற்ற முயற்சி எனக் கருதப்படுகிறது. ஆனால் அமெரிக்காவில் இங்கு பைபிளும் குரானும் ஒன்றாக விற்கலாம். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இது வெறும் செய்தி அல்ல, இது ஒரு விழிப்புணர்வு. ஒவ்வொரு நாளும் நைஜீரியாவில் ஒரு தேவாலயம் எரிகிறது, ஒரு பைபிள் சாம்பலாகிறது. ஆனால் இன்னும் சிலர் முழங்கால் படியிட்டு இயேசுவின் நாமத்தை துதிக்கிறார்கள். அதுதான் உண்மையான விசுவாசம். இன்று நீங்கள் இதை கேட்டிருக்கிறீர்கள் என்றால் அமைதியாக இருக்க வேண்டாம். ஜெபியுங்கள், பகிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் அமைதி என்பது மௌனத்திலிருந்து பிறக்காது, உண்மையிலிருந்து பிறக்கும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். இதை நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் சபையாருக்கும் பகிர்ந்து கொண்டு ஜெபியுங்கள். நன்றி. கிறிஸ்தவ செய்திகள் மற்றும் உடனடி தகவல்களை உங்களுக்காக வழங்குகிறது உங்கள் வாசல் டிவி சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் ஐகானை அழுத்துங்கள். வாசல் டிவியோடு இணைந்திருங்கள்.